மேரேஜ் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இந்த பொருத்தம்லாம் பார்ப்பாங்க. ஸோ பொருத்தம்லாம் பார்ப்பாங்கல்ல. ஸோ அத விட இது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? இந்த மாரி டெஸ்ட்ஸ்லாம் எடுக்க 2 பேரும் சேர்ந்து இந்த டெஸ்ட் எடுக்கிறது. வந்து பொருத்தம் அப்படிங்கிறது வந்து அது அந்த காலத்துலேருந்து ரூட்டடான ஒரு ட்ரெடிஷன். இதுவும் ஒரு பொருத்தம் மாரி தானே. அதுக்கு தான் கேட்கிறேன். இது கொஞ்சம் சயின்டிஃபிக்காக அதுதான். போகும் அதனால இல்லைங்களா? கேட்டேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 16 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் வரும். இதுலேயே நமக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிரும். ஆனா, அதுலயுமே ஒரு சில கேஸஸ் வரும். லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் வரும்போது, அவங்க டெஸ்ட் பார்க்கும்போது இவங்க ரொம்ப எம்பத்தட்டிக்கலா இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப லாஜிக்கலா இருப்பாங்க. அந்த இடத்துல எப்படி ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா, நான் ரொம்ப எம்பத்தட்டிக்கலா இருக்கேன். அவங்களுக்கு வந்து எம்பத்தி கம்மியா இருக்கு. எமோஷன் கம்மியா இருக்கு. ஸோ, எந்தெந்த இடத்துல தேவையோ நான் அத அவங்களுக்கு ஷேர் பண்றேன். அதே மாதிரி எனக்கு வந்து திங்கிங் அபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது அவங்க பண்ணிக்கிறாங்க. ஷேர் பண்ணிக்கலாம். இப்படியும் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா ப்ரொவைடட் அந்த 2 பேருக்கும் அந்த அதுல 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய அவேர்னஸ் இருக்கணும். ஓகே நான் இதுதான். நீ இதுதான். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த அக்செப்டன்ஸ் இருக்கணும். நீங்க என்ட்ட கேட்டீங்க இல்லைங்களா? நான் இப்படிப்பட்ட கேரக்டர். அவங்க அப்படிப்பட்ட கேரக்டர்ன்ற ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் இருக்கணும். அடுத்து கம்யூனிகேஷன் இருக்கணும். இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் வந்து மெயினா சிம்பிளா இருக்கிறது. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு என்ன தேவை? இதெல்லாம் தேவை தானே. த சேம் தான் ரிலேஷன்ஷிப்க்கும் தேவை. பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. எல்லாத்துக்கும் பெரிய உள்ளது. டிஃபரன்ஸ் இல்ல. லாங் லாஸ்டிங்